கோவையில் நடைபெற்ற உடல் உறுப்பு தான பாராட்டு விழாவில் உறுப்பு தானம் செய்தவர்களின் உறவினர்கள் அழுதது காண்போரின் நெஞ்சை கலங்கடித்துள்ளது. கோவை தனியார் மருத்துவமனையில் வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை என்ற உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. உறுப்பு தானம் செய்தவர்களுக்கான மரியாதை சுவரை அமைச்சர் அருண்ராஜ் திறந்து வைத்தார். தொடர்ந்து உடல் உறுப்பு தானம் செய்தவர்களை பற்றிய வீடியோ திரையிடப்பட்டது. என்னுடைய பையனும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு எதிர்பாராத கருத்து நடந்துருச்சு. பையனுக்கு பழக்க முடியல. அதனால அவனை வீட்டுக்கு கொண்டு ஒரு விருப்பம் இல்லாம நானும் ஒரு ஏழை இளைஞர்களுக்காக கவர்மெண்ட்டுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் கேட்டீங்கன்னா அப்துல் கலாம் மாதிரி புறப்போர் சம்பவமா இருந்தாலும் இடப்போர் சரித்திரமா இருக்கும் செஞ்சுட்டு வந்தாங்க. எனக்கு எந்த உதவியும் வேண்டாங்க. என் பையன் 4 பேருக்கு உயிர் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதே சந்தோஷம். அப்ப அதெல்லாம் ஆர்வம் பண்ணணும். அதனால இப்படி உயிர் கொடுத்தோம்னு சொன்னாங்க. அப்போ நடக்க ஆர்வம் பண்ணிக்கலாம். தங்கள் உறவினர்கள் மறைந்தாலும் ஏதோ ஓர் வடிவில் இந்த உலகில் வாழ்ந்து வருவதை எண்ணி உணர்ச்சி பெருக்கில் கண்ணீர் மல்கியது காண்போர் நெஞ்சை உருக்கியது. இப்போ எங்க பசங்களுக்கு தான் அப்பா இல்லை இருந்தாலும் ஆனா எங்கேயோ அவர் இருக்கிறாரு. ஒரு 4-5 பேருக்கு உயிர் கொடுத்துட்டு அவர் இருக்கிறாருன்றதால நாங்கள் தான் இப்போ நினைச்சிட்டு இருக்கிறோம். நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.